விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் தாங்க இருக்கோம். எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக பார்த்து முழுசாக முடிச்சிடணுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். கரும்பு தோகாஞ்சு வெளியே கொண்டாந்து நம்ம வரப்பில் வந்து அடைஞ்சு வச்சுருப்போம். அதை ஏன் அப்படியே வச்சோம்னா நம்ம தீயரிக்க போகிறோம்னு சொல்லி வச்சுருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த தோகையை இழுத்து ஒரு ஓரமாக போட்டு தீயரிக்க போகிறோம். இந்த தோகையெல்லாம் நம்ம ஓரமாக வச்சு நெருப்பு வைக்கலான்னு இருக்குங்க. ஏன்னா அந்த நெருப்புலேருந்து வர்ற அனல் நம்ம எதுவுமே நம்ம கரும்பில் படக்கூடாதுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஓரமாக போட்டு நெருப்பு வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம முன்னாடியே ஒரே வேலையாக பார்த்துருக்கலாம். ஆனால் எதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்போ வந்து தோகை இழுத்து வர்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா தோகை ஆஞ்சாந்து நம்ம உடனே ஸ்ட்ரைட்டாக வரப்புலேயே வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இப்போ இதை ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். இதை இப்போ வந்து நம்ம 2வது வேலையாக பார்த்துக்கிருக்கோம். ஒரே தான் நம்ம பார்த்துருந்தோம்னா நம்ம கொஞ்சம் சிரமம் இருந்திருக்காது. அப்படியே நம்ம இருந்த எல்லா தொகையும் அள்ளிட்டு அப்படியே வாய்க்காலில் இருக்க ஒவ்வொரு தொகையும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதை எந்த அளவுக்கு எடுத்து ஓரமாக வச்சுருக்கோம்ட்டு. இன்னி நமக்கு நெருப்பு வச்சாலும் எந்த நெருப்பு நம்ம கரும்பில் வந்து வாட்டாதுங்க. ஆனால் காற்றடிக்காதப்போ நமக்கு நெருப்பு வைக்கிறது நல்லது. அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டை போய்ட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.